السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني اللهم علمني اللهم علمني وزدني علما. اللهم علمني من لدنك علما وآتني فهما وفقها وحفظا ووعيا وهدى وتقوى. اللهم اغفر لجميع العلماء الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه وجاهدوا في سبيلك حتى أتاهم اليقين. الحمد لله. அல்லாஹ்வின் அருளால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்து வருகிறோம். ஏற்கனவே பல வகுப்புகளில் நாம் கூறியது போன்று இந்த சீராவை படிக்கும்போது நமக்கு என்ன நல்ல நியத் இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை ஒவ்வொரு வகுப்புடைய தொடக்கத்திலும் நாம் கூறுவதற்கு காரணம், யாராவது புதிய மாணவர்கள் மாணவிகள் சேர்ந்தால் அவர்களுக்கு அது பலனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக. அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் மீதும் நம்முடைய ஈமானை இறை நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும், அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மஹப்பத்தை அன்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும், அதன் மூலமாக நம்மிடத்திலே தக்குவாவும் இபாதத்தும் அதிகமாக வேண்டும் என்பதற்காக இந்த சீராவை நான் படிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நான் பின்பற்றுவேன் என்ற அந்த உறுதியோடு நாம் படிக்க வேண்டும். சரி, எதுவரை ஏற்கனவே படித்திருந்தோம். அதாவது 33வது பக்கத்தில் 6வது பாடம், அல்லாஹுவின் பக்கம் அழைத்தல். எந்த ஒரு குறிக்கோளுக்காக லட்சியத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அனுப்பப்பட்டார்களோ, எந்த ஒரு குறிக்கோளுக்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த பகுதியை தான் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த 6வது பாடத்திலிருந்து படிக்க இருக்கிறோம். அதாவது அழைப்பு பணி, பிறகு அந்த அழைப்பு பணியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், அவர்கள் சந்தித்த முக்கியமான சில போர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பு பணியிலே வெற்றி கண்டார்கள் என்பதைத்தான் இந்த சுருக்கமான நூலிலே நாம் படிக்க இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல பக்கங்கள் இருந்தாலும், அதாவது அவர்கள் ஒரு கணவனாக, அவர்கள் ஒரு சமுதாய தலைவராக, இப்படியாக பல பக்கங்கள் இருந்தாலும், குறிப்பாக ஒரு தாயியாக, ஒரு ரசூலாக, ஒரு நபியாக அல்லாஹுடைய இந்த அழைப்பை மக்களுக்கு எடுத்து சொன்ன, மக்களை அதன் பக்கம் அழைத்த ஒரு நபியாக, ரசூலாக நாம் எப்படி அவர்களை தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, அதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினைகள், அதைத்தான் நாம் இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கிறோம். ஆகவே 6வது பாடத்திலிருந்து அந்த முக்கியமான பகுதி ஆரம்பமாகிறது, அல்லாஹுவின் பக்கம் அழைத்தல். அதில் அல்ஹம்துலில்லாஹ் 33வது பக்கத்தை நம்ம படித்தோம். அதில் சஃபா மலை மீது என்ற பகுதி வரைக்கும் நம்ம வந்தோம். ஸோ சஃபா மலை மீது என்ற பகுதியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆரம்பிக்கணும். கவனமாக கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்து ஷுஅரா 26வது அத்தியாயத்தினுடைய 214வது வசனம் இறக்கப்பட்டதை பற்றி நம்ம சென்ற அமர்வில் பார்த்தோம். அதாவது வஅன்திர் அஷீரதகல் அக்ரபீன், வஅன்திர் அஷீரதகல் அக்ரபீன். நபியே, உம்முடைய நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். உலக மக்களுக்கெல்லாம் அவங்க தூதராக அனுப்பப்பட்டாங்க. ஆனால் அந்த தாவா பணி ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆரம்பிக்கிறார்கள்? முதலாவதாக தன்னை சுற்றி மிக மிக நெருக்கமாக இருந்த தன்னுடைய உறவு, அதாவது மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய
சகோதரர், தன்னுடைய உற்ற நண்பர், இப்படியாக தாவா கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா துணிவை கொடுத்தான், வீரத்தை கொடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆர்வமூட்டினான், இந்த தாவாவை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுங்கள். இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை தெரிகிறது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு அடிக்கு பிறகு ஒரு அடி, ஒரு முயற்சிக்கு பிறகு இன்னொரு முயற்சி, சிறு முயற்சியிலிருந்து அதற்கு மேல் உள்ள முயற்சி, அதற்கு மேல் உள்ள முயற்சி, அப்படியாக பெரிய முயற்சி, இப்படித்தான் அல்லாஹு தஆலா இந்த தாவாவை எடுத்து செல்கிறான். இந்த தாவாவை நாம் எடுத்து செல்ல வேண்டும், அழைத்து செல்ல வேண்டும் என்று, தாவாவை கொண்டு செல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தாவா கொடுக்கப்பட்டு, இந்த தாவாவை பற்றிய புரிதல் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு உடனடியாக நீங்கள் குறைஷி குலத்தெல்லாம் ஒன்று சேர்த்து, அரபு குலத்தெல்லாம் ஒன்று சேர்த்து பெரிய மாநாடு போட்டு, அது பெரிய எல்லா மக்களையும் கூப்பிட்டு நீங்கள் நிற்க வைத்து கொண்டு காபத்துல்லா மேலே ஏறி நின்று இந்த தாவாவை கொடுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாவாவை படிப்படியாக ஒரு எட்டுக்கு பின் ஒரு எட்டாகத்தான் அழைத்து செல்லும்படி, கொண்டு செல்லும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டினான். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தாவாவை கொண்டு சென்றார்கள். ஸோ இதிலிருந்து அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய, சீர்திருத்த பணியை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய எல்லா மக்களுக்கும் இதிலே ஒரு அழகிய பாடம், படிப்பினை இருக்கிறது. இதில் என்ன முக்கிய காரணம் என்றால், எந்த ஒரு விஷயத்தை மக்கள் நீண்ட காலமாக பழகிவிட்டார்களோ, எந்த ஒரு விஷயத்தை மக்கள் நீண்ட காலமாக பழகிவிட்டார்களோ, அந்த விஷயத்திலிருந்து மக்களை வெளியே எடுப்பது என்பது ரொம்ப சிரமமான ஒன்று. மக்கள் தங்களுடைய பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பார்கள். மக்கள் தங்களுடைய பழக்கத்திற்கு, தங்களுடைய கலாச்சாரத்திற்கு அடிமையாக இருப்பார்கள். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நல்லதாக இருந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அதில் எந்த குறையுமே கிடையாது. ஆனால் அதே அந்த பழக்கமும் கலாச்சாரமும் கெட்டதாக அமைந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அது மனிதனுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடியதாக, ஆபத்துகளையும் நாசத்தையும் கேவலத்தையும் அவமானத்தையும் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் மனிதர்கள் அதெல்லாம் சகித்து கொள்வார்கள். புரியுதுங்களா? இப்போ இந்த சிலை வணக்கத்தில் பாருங்கள், அதே போல் அந்த சிலை வணக்கத்துடைய கலாச்சாரம் மாதிரி முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தர்கா வழிபாடுகள், அந்த தர்கா வழிபாடுகளை ஒட்டி அவர்கள் செய்யக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள் எவ்வளவு அவமானகரமானது, எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு மட்டமானது. ஆனாலும் அவர்களால் அதை விட்டு வர முடியுதா? முடியல. எவ்வளவு அல்லாஹு தஆலா இஸ்லாமை கொடுத்து பகுத்தறிவை, தெளிவான சிந்தனையை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிற அந்த மார்க்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நடைமுறையை, கலாச்சாரத்தை தர்காங்கிற பேரில், அந்த தர்காக்கு செய்யக்கூடிய சடங்குகள் பேரால் முழுக்க முழுக்க முஷ்ரிக்குகளை போன்று செய்கிறார்களே. இதெல்லாம் என்ன காரணம்? அவர்கள் ஆரம்பத்தில் இந்த ஷிர்க்குங்கிறது சிறுக சிறுக ஆரம்பித்து அவர்களிடத்தில் அப்படியே அந்த கலாச்சாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேரூன்றி விட்டதுனால, இப்போ நீங்கள் போய் இஸ்லாம, தௌஹீத, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னீர்கள் என்றால், நீங்கள் அந்நியர்களாகவும் புதுமையான ஒரு மார்க்கத்தை அவர்களிடத்திலே கொண்டு வருவதாகவும், நீங்கள் யகூதிகளாகவும், நீங்கள் வேறு சதிகாரர்களுடைய ஏஜென்ட்டுகளாகவும் நீங்கள் பார்க்கப்படுவீர்கள், சீர்திருத்தவாதிகளாக பார்க்கப்பட மாட்டீர்கள் அவர்களுடைய கண்ணோட்டத்தின்படி. இதே போல தான் அப்போ இஸ்லாம் கொடுக்கப்பட்ட, குர்ஆன் கொடுக்கப்பட்ட, ஹதீஸ் கொடுக்கப்பட்ட இந்த சமுதாய மக்களே எல்லாவற்றையும் படித்ததற்கு பிறகு கூட இப்பேற்பட்ட மௌட்டிகத்திலையும், இப்பேற்பட்ட ஒரு குருட்டு மூட நம்பிக்கையிலையும் போய் விழுந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரி 400க்கு பிறகு ஆரம்பமானது இந்த ஷிர்க் கலாச்சாரங்கள், இந்த தர்கா கலாச்சாரங்கள். அது இந்த 1000 வருஷத்தில் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அதற்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷங்களாக ஊறி போயிருக்கக்கூடிய ஷிர்க்கை எதிர்ப்பது என்பதும், அந்த ஷிர்க்கு சார்ந்த சடங்குகளையும், மூட நம்பிக்கைகளையும், மூட கலாச்சாரங்களையும், அந்த இணை வழிபாடுகளையும் எதிர்ப்பது என்பது சாதாரண விஷயமா?
அதுக்காக வேண்டி மிகப்பெரிய உயிர் தியாகங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதற்காக தன்னுடைய சொத்து சுகம் வாழ்க்கை எல்லாவற்றையும் இழக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதையெல்லாம் நாம் இழக்கின்ற காரணத்தினால மறுமையிலே நாம் அடையும் அந்த நற்பேர் என்பது மிக மகத்தானது. அல்லாஹு தஆலா ஷஹீதுகளுக்கும் தாயிகளுக்கும் வைத்திருக்கக்கூடிய அந்த தரஜா இருக்கிறது, அது மிகப்பெரிய தரஜா. சரிங்களா? அதை மட்டும் நாம் புரிந்து கொள்வோமேயானால் நம்ம வேற எந்த வேலையுமே பார்க்க மாட்டோம். அதை புரியாததுனால தான் இந்த துன்யாவை தரையில் கட்டி தூக்கிக்கிட்டு நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? தாவா என்பது ஒரே நேரத்தில் எல்லாரையும் நம்ம சரி பண்ணிட முடியாது. நீங்கள் ஒரு பயான் பண்ணிட்டு போன உடனேயே எல்லாரும் உங்கள் பின்னாடி தௌஹீதில் வந்துடணும், எல்லாரும் உங்கள் பேச்சை கேட்டுடணும், எல்லாரும் உடனே தஹஜ்ஜுத் தொழுகிறவங்களாகவும் உடனே திக்ர் இஸ்திக்ஃபார் செய்கிறவங்களாகவும் மக்களுக்கு செய்த அநியாயத்தெல்லாம் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீதமாக நேர்மையாக நடக்கிறவங்களாகவும் மாறிடுவாங்க அப்படின்னு ஒருத்தங்க எதிர்பார்த்து தாவாவுக்கு வந்தால் அவர் நிராசை அடைந்து திரும்ப போயிடுவார். புரியுதா? அப்படிலாம் நடக்காது. அல்லாஹ் நான்னா தான் அது நடக்கும். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சொல்றா? நபியே அஃஅன்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன், மக்களெல்லாம் மூமின்களாக ஆக வேண்டும் என்று நீங்கள் நிர்பந்தித்து விடுவீர்களா? வலௌஷா அல்லாஹ் நாடினால் லஜமஅஹும் அலல் ஹுதா, நேரு வழியிலே அல்லாஹு தஆலா அவர்களை வலுக்கட்டாயமாக ஒன்று சேர்த்திருப்பான். ஆனால் அப்படி அல்லாஹு தஆலா ஆக்க விரும்பவில்லை. ஃபலா தக்கூனன்ன மினல் ஜாஹிலீன், அல்லாஹுடைய ஞானத்தை விதியை அறியாத முட்டாள்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் நபியே. அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுக்கு இன்னா ஹதைனாஹு சபீல், அல்லாஹு தஆலா பாதையை காட்டிடுவான். இது நேர் வழி, இது தவறான வழி, இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழி, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வழி, இது உங்களுடைய இன்மை மறுமைக்கு நல்ல வழி, இது கெட்ட வழின்னு அல்லாஹ் வழிகாட்டுவான். வஹதைனாஹு சபீல், புரியுதுங்களா? வஹதைனாஹு நஜ்தைன். ஆனால் அதுக்கு பிறகு ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், யார் நாடுகிறாரோ அவர் ஈமானுக்கு வரட்டும், யார் நாடுகிறாரோ குஃப்ரிலே அவர் அழியட்டும். அதனால் வலுக்கட்டாயப்படுத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை, வலுக்கட்டாயப்படுத்த முடியாது. யாரும் மண்டையையும் பொளந்தோ யார் நெஞ்சத்தையும் விரிச்சோ உள்ளார போய் நம்ம திணிக்க முடியாது. அதை தாயிகள் கண்டிப்பாக தெளிவாக புரிந்து கொள்ளணும். தாயிகள்னு சொன்னால் ப்ரொஃபஷனலாக மேடையில் நின்று தாவா பண்ணுறவங்க தான் தாயிகள் நினச்சிடாதீங்க. நாம் ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் தாயி ஆகணும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, வேலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, யாரெல்லாம் சீர்திருத்தத்தை நாடி அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிறார்களோ, ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிகர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், பாமரர்கள், இவங்க எல்லாமே தாய் தான். புரியுதுங்களா? அவங்களுடைய அளவுக்கு அவர்கள் தாயிகள். அவங்க செய்யக்கூடிய அந்த பணியினுடைய அளவுக்கு இஹ்லாஸுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹு தஆலா கூடி கொடுப்பான். ஆகவே சுருக்கமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான கருத்து இதுதான். அதே போல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இந்த தாவாவை ஆரம்பித்தார்கள். யாரிடம் சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார்களோ, யார் தங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ, யாரிடத்தில் சத்தியத்தின் மீது உண்டான ஆர்வம் தேடல் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்களோ அவங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகினார்கள், சொன்னார்கள். அதே போல் அல்ஹம்துலில்லாஹ் அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய ஹிதாயத்தை கொண்டு நேர்வழிக்கு வந்தார்கள். இப்போ அடுத்த கட்டம் தான் குடும்பத்தார்களை எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து நீங்கள் அவங்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க, உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுவை பற்றி சொல்லுங்கள், மறுமையை பற்றி சொல்லுங்கன்னு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்றாக இருந்துச்சு. இது குடும்பத்தார்களை அழைத்து அவர்களுக்கு தாவா செய்யுங்கள் என்பது அது ஒரு சிரமமான ஒன்றாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்தது. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துணிந்தார்கள். ஏன்னா அரபுகளிடத்தில் குறிப்பாக அந்த குறைஷி குலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல பழக்கங்கள் அவர்களிடத்தில் இருந்தாலும், உயர்ந்த பண்பாடுகள் அவர்களிடத்தில் இருந்தாலும், அந்த குலப்பெருமை, தங்களுடைய அந்த வம்சா வழி, நாங்கள் மூதாதையர்களாக என்ன செய்து கொண்டிருந்தோம், இதில் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. சரியா? இதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது, அதாவது அபூ தாலிபுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அபூ தாலிபுக்கு நல்லா தெரியும். அதாவது அபூ தாலிப் என்ன சொல்றாருன்னா, வலகத் அலிம்து பி அன்ன தீன முஹம்மதின் கைருல் அதியானி,
முஹம்மதுடைய மார்க்கம் மார்க்கங்கள்லேயே ரொம்ப சிறந்த மார்க்கம் என்று எனக்கு தெரியும். சரிங்களா? நான் அதை நல்லா புரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய சமுதாயத்தினுடைய, என்னுடைய இனத்தினுடைய பழிப்பு என் மீது இருக்கும் என்பதை நான் பயப்படவில்லை என்றால் கண்டிப்பாக முஹம்மதுடைய கண்களை நான் குளிரச் செய்திருப்பேன், அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக. இது யோசிச்சு பாருங்க, இது சாதாரண விஷயமா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள் என்பதை அபூ தாலிப் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதுக்கு பிறகு கூட தன்னுடைய மூதாதையர்களுடைய மூட கொள்கையை விட்டு வெளியே வர அவருக்கு முடியல. காரணம், சமுதாயம் தன்னை பழிக்குமோ என்ற அந்த பயம். இன்றைக்கு நிறைய மக்கள், தௌஹீதை தெரிந்த மக்களுக்கு தௌஹீதின் பக்கம் வர முடியாமல் இருப்பதற்கு, ஷைத்தான் அவர்களை தடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதம் என்னவென்று சொன்னால், குடும்பம் நம்மளை விட்டு போயிடுமே, நமக்கு குடும்பத்தில் இருந்த அந்த மதிப்பு, எல்லாரும் இவரிடத்துல தான் வந்து ஆலோசனை கேட்பாங்க, இவரை தான் திருமணத்தில் முன்னிறுத்துவாங்க, எந்த ஒரு நல்லது கெட்டது காரியமாக இருந்தாலும் இவர் கலந்து கொள்ளாமல் அதை செய்ய மாட்டாங்க, இவருடைய தலைமையில் தான் எல்லாரையும் செய்வாங்க, எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. இப்போ இவர் தௌஹீதை ஏற்றுக்கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹுவை சுன்னாவை ஏற்றுக்கொண்டு இவர் இந்த பிதாத்துகளை விட்டு, ஷிர்க்குகளை விட்டு சென்று விட்டால், அப்போ நம்முடைய குடும்பம் நம்மளை தூக்கி எறிஞ்சிருமே, நம்மளை மதிக்க மாட்டாங்களே, நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களே, நமக்கு அந்த மதிப்பு மரியாதை போயிடுமே அப்படிங்கிற பயம் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வகையில் பல நூறு நல்ல மக்களை இந்த சுன்னா தௌஹீதிலிருந்து தடுத்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம், அந்த பிரெஸ்டீஜ், அந்த ஒரு பெருமை, தன்னை எங்கே போனாலும் அந்த மக்கள் தனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னா, குனிஞ்சி சலாம் சொல்லுவாங்க, முசாஃபா செய்யும் போதே ருக்குவுக்கு போயிடுவாங்க, அப்புறம் ஏதாவதுன்னா சில பேர் காலில் கூட விழுந்துருவாங்க. என்ன, அந்த அளவுக்கு அவங்க முன்னாடி எடுத்து பேச மாட்டாங்க, அவங்கள ரொம்ப அவுளியாம்பாங்க, ஞானிமோ என்னென்னமோ புகழ்வாங்க. இந்த புகழ்ச்சிகளுக்கெல்லாம் அப்படியே அடிமையாகி நஃப்ஸ் இருக்குது, அவர்களுக்கு அந்த சொர்க்கத்துடைய பாதையை தேர்ந்தெடுப்பதிலிருந்து தடுத்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்கள் கூட உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் தாவா செய்யும்போது இந்த ஒரு நிலையை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நம்முடைய குடும்பத்தார்களையும், நாம் யாரை தாவா செய்கிறோமோ அவர்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் முன்கூட்டி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம தாவாவுக்கு இறங்கிட்டா நம்முடைய குடும்பத்தார்களில் சில நல்லவர்களும் இருப்பார்கள், சில கெட்டவர்களும் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் எப்படி அணுக போகிறோம்? குடும்பம் பிரிஞ்சிருமே, கண்டிப்பாக பிரியதான் ஆகும். ஆனால் மார்க்கம் என்பது பிரிப்பதற்காக அல்ல, மார்க்கம் என்பது இணைப்பதற்காக. எதன் மீது? சத்தியத்தின் மீது இணைப்பதற்காக. அதை புரிந்து கொள்ளணும். ரொம்ப பேர் இன்னைக்கு ஹக்கை சொல்றதுக்கு என்ன பயப்படுறாங்கன்னு சொன்னால், பிரிவினை ஏற்பட்டு போயிடுமே, குடும்பம் பிரிஞ்சு போயிடுமே, நமக்குள்ளார உறவுகளை விரிசல் ஏற்பட்டு விடுமேன்னு சொல்லி அதுக்கு தவறான ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆதாரத்தை கொண்டு வராங்க. அது என்ன ஆதாரம் அப்படின்னா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தாவா செய்கிறத விட்டாங்க. எப்போ விட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் காளை கன்றை வணங்கிய போது ஆரம்பத்தில் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப குழப்பமாயிடும்னு பயந்த உடனே, இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் 2 குரூப்பாக ஆகி சண்டை போட்டுக்கொள்வாங்கன்னு பயந்த உடனே அப்போ தாவா செய்கிறத விட்டுட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டபோது, ஏன் ஹாரூனே நீ தாவா செய்கிறத விட்ட அப்படின்னு ரொம்ப கோபமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தண்டித்த போது அப்போ சொன்னாங்க, ஹஷீத்து அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே நீ பிரிவினை செய்து விட்டாய் என்று மூசாவே நீங்கள் சொல்லிவிடுவீர்களோ? நான் பிரிவினை செய்து விட்டேன், என் பேச்சு வலம் தர்குபு கௌலி, என்னுடைய பேச்சை கேட்காம நீங்கள் எப்படி இப்படி செஞ்சீங்க என்று நீங்கள் சொல்லிவிடுவீர்களோ என்று பயந்த காரணத்தினால நான் செய்தேன் என்று அவங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது கண்டிக்கப்பட்டு விட்டது. யாரால? மூசா நபியால் கண்டிக்கப்பட்டு, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்தது சரி என்று அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. எனவே ஒரு நபியிடமிருந்து ஏற்பட்ட இந்த ஒரு விஷயத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? அது அந்த நபிக்கு மேல் பொறுப்பு நபியாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
யாருக்கு நேரடியாக தௌராத்து கொடுக்கப்பட்டதோ, யார் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் பேசி கொண்டிருந்தார்களோ அந்த நபியால் இந்த தவறு கண்டிக்கப்பட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டித்த தவறு சரி என்று அல்லாஹு தஆலா உறுதி செய்து விட்டான். ஆகவே எந்த முட்டாளும் இதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு தௌஹீதுடைய தாவா பணியை, சுன்னாவுடைய தாவா பணியை விடுவாரேயானால் அது அவருடைய அறியாமை, அவருடைய ஜாஹிலியத், அவருடைய தலாலத், அவருடைய வழிகேடு. எத்தகைய குழப்பம் நிகழ்ந்தாலும் சரி, எத்தகைய பிரிவினை ஏற்பட்டாலும் சரி, எத்தகைய ஆபத்துகள் ஏற்பட்டாலும் சரி, சத்தியத்தை நாம் தெளிவாக வெளிப்படையாக சொல்லித்தான் ஆக வேண்டும். நம்முடைய மனைவி நம்மை விட்டு பிரிந்தாலும் சரி, நம்முடைய தாய் தந்தை நம்மை ஒதுக்கி வைத்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தார்கள் நம்மை விலக்கி வைத்தாலும் சரி, கண்டிப்பாக தௌஹீதுடைய சுன்னாவுடைய அந்த அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன, பித்அத் என்றால் என்ன, உண்மையான இஸ்லாம் என்றால் என்ன என்பது தெளிவுபடுத்தப்பட்டே ஆக வேண்டும். அதில் வரக்கூடிய அத்தனை இன்னல்களையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் சோதனைகளையும் தாங்கிக் கொள்வதற்கு உண்மையான முஃமின் கண்டிப்பாக தயாராக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் வெறும் இபாதத்தை செய்து, நல்லா புரிந்து கொள்ளுங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்க, வெறும் தன்னுடைய அளவில் தான் இபாதத்தை செய்து கொண்டு மட்டும் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஷிர்க்குகளை பித்அத்துகளை கண்டிக்காமல் நாம் சொர்க்கம் சென்று விடலாம் என்று ஒருவன் நினைப்பானே ஆனால், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, எழுதி வச்சு கொள்ளுங்க, ஒரு மனிதன் தன்னுடைய இபாதத்தை கொண்டு மட்டும், தன்னுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டும் தான் ஷிர்க்கை விட்டு, குஃப்ரை விட்டு, பித்அத்துகளை விட்டு விலகி இருப்பதால் மட்டும் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைப்பானே ஆனால், அவர் எவ்வளவுதான் பெரிய தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராக இருந்தாலும் சரி, காபத்துல்லாவுடைய செவத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு தொழக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளர் இல்லை, அவர் தண்டனைக்குரியவர். நீங்கள் கேட்கலாம், இதுக்கு எப்படி ஆதாரம், நீங்கள் இதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருக்குரான வேதத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். அதாவது சூரா ஆராஃப் 163வது வசனத்திலிருந்து, சூரா ஆராஃபில் 163வது வசனத்திலிருந்து நீங்கள் அப்படியே படிங்க, சரியா? அல்லாஹு தஆலா அந்த இடத்துல வஸ்அல்ஹும் அனில் கர்யத்தி அல்லதி கானத் ஹாதிரத்தல் பஹ்ரி இத் யஅதூன ஃபிஸ் ஸப்தி இத் தஅதீஹிம் ஹீதானுஹும் யௌம ஸப்திஹிம் ஷுர்அன் வ யௌம லா யஸ்பிதூன லா தஅதீஹிம் கذلك நப்லூஹும் பிமா கானூ யஃப்ஸுகூன். சரிங்களா? இந்த 163வது வசனம், இந்த வசனத்திலிருந்து ஏறக்குறைய அதற்கடுத்து ஒரு 8 வசனங்கள் அநேகமா 163, அதுக்கப்புறமா 164, وَإِذْ قَالَتْ أُمَّةٌ مِّنْهُمْ. இப்போ கவனிங்க என்ன சொல்கிறாங்க, لِمَ تَعِظُونَ قَوْمًا اللَّهُ مُهْلِكُهُمْ أَوْ مُعَذِّبُهُمْ عَذَابًا شَدِيدًا قَالُوا مَعْذِرَةً إِلَى رَبِّكُمْ وَلَعَلَّهُمْ يَتَّقُونَ. சனிக்கிழமையில் சுருக்கமாக நம்ம போயிடுவோம், கடந்து ஒரு நிமிஷத்தில். சனிக்கிழமையில் மீன் பிடிக்கக்கூடாது என்று கட்டளை இருந்தது இஸ்ரவேலர்களுக்கு. அந்த சனிக்கிழமையில் தான் அந்த ஆற்றுல நிறைய மீன்கள் வந்தன. அந்த மக்கள் என்ன செய்தார்கள், சரி மீனை தானே கையில் பிடிக்கக்கூடாது, நம்ம ஒரு சின்ன வாய்க்கால் தோண்டி ஒரு பெரிய குளத்தை ஏற்படுத்தி அதில் அந்த மீனெல்லாம் வர்ற மாதிரி ஆக்கிட்டு, அதுக்கப்புறமா சனிக்கிழமை சாயந்தரம் அந்த தடை செய்யப்பட்ட நேரம் முடிஞ்ச உடனே தடுப்பு போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்சம் குளத்துலேருந்து மீனெல்லாம் அள்ளிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டாங்க. ஸோ சனிக்கிழமையில் என்ன செய்வாங்கன்னா, மீனை கையில் தொட மாட்டாங்க, மீனை பிடிக்க மாட்டாங்க, அந்த பாத்தி கட்டுறது, அந்த மீன் அந்த பக்கமாக தள்ளி விடுறது, அது வர்றது, இதையே அவங்க எதிர்பார்த்து கொண்டு சுற்றி கொண்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தார்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க, இதுவும் அல்லாஹுவால் தடுக்கப்பட்டது தான், நீங்கள் குற்றத்தை செய்தாலும் சரி அல்லது அந்த குற்றத்துக்கான வழிகளை உருவாக்கினாலும் சரி என்று அந்த மக்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. அப்போ தான் மீன் பிடிக்காமல் அதே போல் இந்த தந்திரத்தில் ஈடுபடாமல் ஒரு கூட்டம் விலகி இருந்தார்கள். அந்த விலகி இருந்த கூட்டம் இந்த உபதேசம் செய்த மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள்னா, இவங்களுக்கு ஏங்க நீங்கள் உபதேசம் செய்கிறீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், அல்லாஹ் இவங்களை அழிப்பான், அல்லாஹ் இவங்களை தண்டிப்பான், அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட்டீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். இப்போ ஜென்டில்மேன்னு சில பேரை சொல்லுவாங்க குடும்பத்தில், அதே போல் சமுதாயத்தில் ஜென்டில்மேன், அவர் ரொம்ப ஒரு ஜென்டிலான மனிதருங்க அப்படிம்பாங்க. யார் அப்படின்னு கேட்டால், யார் செய்கிற தப்பையும் சொல்லவே மாட்டார். சமுதாயம் எப்பேற்பட்ட முட்டாளாக மாறி இருக்கு பாருங்கள்.
ஒரு மனுஷன் சமுதாய அக்கறையே இல்லாமல் உணர்வே இல்லாமல் செத்த கல்புள்ளவனாக செத்த உள்ளவனாக மாறி இருக்கிறான். எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, எவன் எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கிறான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு. இவனை போய் ஜென்டில்மேனுங்க, அவர் யார் வம்புக்கும் போக மாட்டாருங்க. வம்புக்கு போகிறதுனா என்ன, போகிறவனை போய் கழுத்தை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறது இல்லை. பிறருக்கு இதை செய்யாத இதை செய்ய அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சமுதாயம் அதை வந்து வம்புக்கு போகிறதுன்னு ஆக்கி வச்சிருக்கு. இந்த சமுதாயம் எவ்வளோ கேடுகட்டு போய் கிடக்கு பாருங்க. மக்கள் எப்படி தவறாக சித்தரித்து வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், பள்ளிவாசலுக்கு போனோம், அப்படியே அந்த குதிரைக்கு வந்து லடான் கட்டின மாதிரி அப்படியே நேராக அப்படியே போகணும், அவர் தொழுகணும், அப்படியே அவர் திரும்ப வந்துடணும். பக்கத்தில் உள்ளவர் இப்படி தொழுதாரு அதை சொல்லிக் கொடுப்போம், முன்னாடி உள்ளவர் தாயத்து கட்டியிருந்தாரு அதை சொல்லுவோம். திரும்ப வரும்போது ஒருத்தர் வந்து ஷிர்கான துவாவை செஞ்சுக்கிட்டு இருந்தானே, அந்த பக்கம் வழியில் இருக்கக்கூடிய கபரில் நின்று துவா செஞ்சுக்கிட்டு இருந்தானே, அதை பற்றியும் கண்டுக்க மாட்டார். பள்ளியை விட்டு வெளியே வருவாங்க. மலேசியா சிங்கப்பூர்லலாம் இந்தோனேஷியாலாம் இது ரொம்ப ஓவர். பள்ளியை விட்டு வெளியே வந்தவொடனே சிகரெட்டை பற்ற வைப்பாங்க. நோம்பு திறந்துட்டு இந்த பக்கம் வந்தவொடனே சிகரெட்டை பற்ற வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லணும், எல்லாம் அவங்கவுங்க விருப்பப்பட்டால் அவங்கவுங்க தெரிஞ்சு அவங்கவுங்க திருந்திப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்குனே ஒரு இயக்கம் இருக்குது. இந்த தப்லீக் ஜமாத்துங்கிற இயக்கம் இருக்குது. அவங்க எப்படின்னு சொன்னால், யார் செய்கிறதையும் தப்புன்னு சொல்லாதீங்க, நீங்கள் பள்ளிக்கு கூட்டிகிட்டு வாங்க, அவங்களா திருந்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன கேட்குறோம், அது எதுக்கு அதை மட்டும் செய்ய, அதையும் விட்டுற வேண்டியது தானே, அவங்களா பள்ளிக்கு வரட்டுமே. அப்படிலாம் நம்ம மார்க்கத்தை பார்க்க முடியாது. அல்லாவும் ரசூலும் சொன்ன வேலையை நம்ம செய்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ இந்த சம்பவத்துக்கு வாங்க உள்ளற. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ இப்படி தான் இருந்துச்சு. அப்போ ஒரு கூட்டம் மீன் பிடிச்சாங்க, ஒரு கூட்டம் மீன் பிடிக்கலை, ஒரு கூட்டம் வந்து மீன் பிடித்தவர்களை தடுத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குனுச்சு, பயங்கரமான அதாப் இறங்குனுச்சு. அந்த அதாப் யார் யாருக்கெல்லாம் வந்தது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறாங்க 165வது வசனத்தினுடைய விளக்கத்தில், ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ أَنْجَيْنَا الَّذِينَ يَنْهَوْنَ عَنِ السُّوءِ وَأَخَذْنَا الَّذِينَ ظَلَمُوا بِعَذَابٍ بَئِيسٍ بِمَا كَانُوا يَفْسُقُونَ. அவர்கள் எதை கொண்டு உபதேசம் செய்யப்பட்டார்களோ அந்த உபதேசத்தை மறந்தபோது, நல்ல கவனிங்க, நாம் பாதுகாத்தோம், ஈடேற்றம் அளித்தோம், சேஃப்டி பண்ணி கொண்டோம். யாரை? அல்லதீன யன்ஹவுன அனிசு, தங்களது சமுதாயத்தை தீமையிலிருந்து அந்த கெட்ட செயலிலிருந்து தடுத்தவர்களை. யார் தடுத்தாங்களோ, நன்மையை ஏவி தீமையை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அல்லாஹ் ரட்சித்து கொண்டான். வஅஹதுன அல்லதீன ஸலமு, அநியாயம் செய்தவர்களை நாம் பிடித்து கொண்டோம். யார் அநியாயம் செய்தவங்க? மீன் பிடித்தவர்களும் அநியாயம் செய்தவர்கள், மீன் பிடித்தவர்களை தடுக்காமல் இருந்தவர்களும் அநியாயம் செய்தவர்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா விளக்க சொல்றாங்க. அப்போ எப்படி அல்லாஹ் பிடிச்சா? பிஅதாபின் பஈஸ், கடினமான மிகவும் வலிமையான அதாபை கொண்டு, பிமா கானு யஃப்ஸுகூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக. அது என்ன அதாபு? ஃபலம்மா அத்தவ அம்மா நுஹு அன்ஹு குல்னா லஹும் கூனு கிரதத்தன் ஹாஸின், கேவலமான மட்டமான குரங்குகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கூறினோம். புரியுதுங்களா? சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு என்ன விஷயத்துக்கு வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்போ இந்த மாதிரியான அதாவது பிரச்சனைகள்லாம் ஏற்படும் என்று அவர்கள் தெரிந்தவர்களாகவே அல்லாஹுடைய துணிவை கொண்டு, அல்லாஹ் கொடுத்த அந்த தைரியத்தை கொண்டு அவங்க முன்னுக்கு வர்றாங்க. இப்போ சொன்ன படிப்பினைகள் பாடங்கள் எல்லாமே ஞாபகத்தில் வைத்துக்கணும். சும்மா அப்படியே கேட்டுட்டு ஆமாம் உஸ்தாது நல்லா நடத்தினார், நல்லா சொன்னார்னா என்ன, வாழ்க்கையில் எது வந்துச்சோ அதுதான் நம்ம நமக்கு புரியுதுங்களா? சும்மா வெளியே போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் பாடம் நடத்தலை, அதையும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? சஃபா மலையை நோக்கி அவங்க போகிறாங்க. இந்த ஆயத்து இறக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே சஃபா மலையை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. இந்த இடத்துல ஷேக் சஃபியூர் ரஹ்மான் ரஹிமஹுல்லா ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதாவது பெரிய தந்தை அபு தாலிப் தனக்கு பாதுகாப்பு அளிப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக அறிந்த பின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இது தவறு கிடையாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னா. இது நீங்கள் மக்காவுடைய தாவா
அழைப்பு பணியில் நீங்கள் இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அமல்களில் இது ஒரு பிரதான ஒரு அமலாக உங்களுக்கு தெரிய வரும். அதாவது தாவா செய்யும்போது மூமின்கள்லையோ அல்லது காஃபிர்கள்லையோ தனக்கு பலம் ஏற்படுத்தக்கூடிய, தனக்கு பலமான ஒருவரை, தனக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒருவரை ஏற்படுத்தி கொள்ளுதல், இது ஒரு சுன்னா. சரிங்களா? அது முஸ்லீமாகவும் இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம். நம்ம தாயிகள் பல இடங்களுக்கு போகும்போது நம்ம கண்ட அனுபவத்தில் ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னால், சில ஜில்லாக்களுக்கு, சில கிராமங்களுக்கு போனோம். அந்த கிராமங்களில் உள்ள முஸ்லீம் ஜமாத் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, பள்ளிவாசக்காரங்க நம்ம தாவா செய்ய வந்திருக்கோங்கிறது தெரிஞ்ச உடனே நீங்கள் தாவா செஞ்சு இந்த அவன் நம்ம ஊரில் அந்த தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த வயலில் விவசாயம் செய்கிறவங்கள பறையம் பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய குற்றமாக, தீண்டாமை குற்றமாக ஆயிடுச்சு. முஸ்லீம்கள் தீண்டாமை செய்கிறதில்ல, வீட்டுக்குள்ளார அனுமதிப்பாங்க, வீட்டில் வேலை செய்வாங்க, எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க, வயல் வேலை செய்வாங்க முஸ்லீம்களுடைய வயல்கள். இந்த முஸ்லீம் ஜமாத் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தாவானா செய்து அவர்களை முஸ்லீம் ஆக்கிட்டீங்கன்னா அப்போ நம்ம வீட்டில் யார் வேலை செய்கிறது, நம்ம வயலில் யார் வேலை செய்கிறது, அவன் எப்படி நமக்கு கட்டுப்பட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி எங்களை தாவா செய்ய விடாமல் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி இவங்க வந்து மதத்தை பரப்ப வந்திருக்கிறாங்க, அதனால் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு எங்களை ஓட ஓட விரட்டுறாங்க. எங்கே விரட்டுறாங்க? ஒரு கிராமத்துலேருந்து ஒரு கிராமம் இப்படியே போய்ட்டு கடைசியில் அங்கே நான் முஸ்லீமில் சில பேர் என்னடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விசாரித்து இந்த மாதிரி செய்தியை சொன்னோடனே, பாய் அவங்க என்ன பாய் தடுக்கிறது, நீங்கள் வாங்க பாய் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதோடு அந்த நம்மளை வந்து துரத்திக்கிட்டு வந்த அந்த துரத்திக்கிட்டு என்ன நம்மளை இங்கே செய்யாதீங்க, இங்கே செய்யாதீங்க, எங்கேயாவது நீங்கள் போய் செய்யுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 2 கிராமம் 3 கிராமமாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவங்கள அனுப்பி வச்சுட்டு இந்த மக்கள் துணையாக உறுதியாக இருந்து நமக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து ஏற்பாடு செஞ்சு நாங்கள் போய் கூட்டிகிட்டு வரோம் பாய் உங்களுக்கு, நீங்கள் எங்களுக்கு நல்லது சொல்ல வந்திருக்கிறீங்க, இதை கேட்காட்டி எங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம், நாங்கள் உங்களுக்கு மக்களை கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவர்கள் ஃபீல்டில் போய் இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க பாய்ங்க, ஏதோ இறைவனை பற்றி சொல்ல போகிறாங்களா, இஸ்லாமை பற்றி சொல்ல போகிறாங்களா, நீங்கள் கேளுங்க, நல்ல விஷயத்தை பற்றி சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லி தங்களுடைய இனத்து மக்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட மகரிபில் ஆரம்பித்தது அல்ஹம்துலில்லாஹ் நைட்டு 9 மணி வரைக்கும் தாவா நடந்துகிட்டு இருந்துச்சு. சரிங்களா? அநேகமாக யூடியூப்பில் கூட அந்த பயான்லாம் இருக்கும், இஸ்லாம் உங்கள் மார்க்கம்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான். நாம் பணி செய்யும்போது நம்ம இஹ்லாஸாக இறங்கிடும். நம்ம வந்து அல்லாஹ்வுக்காக இறங்கிவிட்டால் அல்லாஹு தஆலா நமக்கு துணையை ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படி ஒரு தாய் அல்லாஹு தஆலா கைவிட்ட மாட்டான். சரிங்களா? அப்படியே அல்லாஹு தஆலா சோதித்தாலும் அந்த தாயுடைய உறுதியை அல்லாஹு தஆலா சோதித்து அவருடைய மரணத்தால் பலர் நேர்வழி பெறும்படி அல்லாஹு தஆலா ஆக்குவானே தவிர, ஏன்னா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், யாருக்காக சொல்ல போகிறீங்க, உங்களுக்காகவா சொல்ல போகிறீங்க, அல்லாஹ்வுக்காக சொல்ல போகிறீங்க. அதனால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி என்பது மக்கள் நாம் அந்த பாதையில் அழிஞ்சாலும் சரி அல்லது மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ரெண்டுமே நமக்கு வெற்றி தான். புரியுதுங்களா? அதனால் வந்து நம்ம பயானுக்கு வந்து 1000கணக்கான பேர் 10,000 கணக்கான பேர் கூடினாதான் நான் பெரிய சக்ஸஸான தாயின்னு ஒருத்தர் நினச்சிருந்தானா அவனும் ஒரு பெரிய முட்டாள். புரியுதுங்களா? நபிமார்கள் நாளைக்கு மறுமையில் வரும் பொழுது அவர்களை பின்பற்றியவர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டாங்க. சில நபிமார்களோட ஒருவர் 2 இருப்பாங்க, 3 இருப்பாங்க, சில பேருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த நபிமார்கள் எல்லாம் என்ன தாவா செய்ய தெரியாதவங்களா? அப்படி தாவா செய்ய தெரியாதவங்களை அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்கினானா? அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் இல்லையா, அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இல்லையா? அவங்களுடைய தாவா என்ன தோற்று போச்சா? அப்படிலாம் ஒருத்தர் நினச்சான்னு சொன்னால் அவனுக்கு மார்க்கத்தை பற்றி அறிவு கிடையாது. அவனுக்கு வந்து கூட்டத்தை பற்றி தான் அவருக்கு அக்கறையை தவிர அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. அதனால் தாய் எப்போதும் தன்னுடைய இஹ்லாஸின் பக்கம் கவனம் உள்ளவராக இருக்க வேண்டும். கவனிங்க, தன்னுடைய இஹ்லாஸின் பக்கம் கவனம் உள்ளவராக இருக்க வேண்டும். அதே போல் தன்னுடைய அழைப்பு எதன்படி நாம் அழைப்பு பணி செய்கிறோம் என்ற அந்த தெளிவு உள்ளவராக இருக்கணுமே தவிர, எத்தனை பேர் நம்ம பயானுக்கு வந்தாங்க, எத்தனை பேர் வகுப்புக்கு வராங்க, எத்தனை பேர் நம்ம பேச்சை கேட்குறாங்க, எவ்வளோ கூட்டம் நமக்கு பின்னாடி இருக்குது, அதை நாம் எதிர்பார்க்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. சரி, இது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டோம். அதாவது ஒரு துணை நமக்கு ஏற்படுத்தி கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. தாவா பணியை தொடர்ந்து நாம் செய்வதற்காக வேண்டியும் மக்களுக்கு அது போய் ரீச் ஆகிறதுக்காக வேண்டி அந்த நோக்கத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிர் பயத்தில் கிடையாது.
ரசூலுல்லாஹ்க்கு என்ன உயிரை பயந்தாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட துணிவானவர்கள், நம்மை விட தைரியமானவர்கள், நம்மை விட வலிமையானவர்கள். அதனால் உயிரை பயந்து அவங்க அப்படி செய்யலை. சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதாவது நம்ம தான் உயிரை பயப்படலையே, நம்ம துணிஞ்சு தாவா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில சஹாபாக்கள் செய்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததுக்கு பிறகு கூட அவங்க துணிஞ்சு செஞ்சாங்க, அடி வாங்கினாங்க, ஏன்னா ரொம்ப கடுமையான அடி வாங்கினாங்க. அந்த மாதிரி தாங்கிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு தைரியம் இருக்குது, உங்களுக்கு மனசில் வலிமை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தாவா செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு, அல்லது அடுத்து நீங்கள் ஒரு ஹிக்மத்தை நாடுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வலிமையை ஏற்படுத்தக்கூடிய, துணிவை ஏற்படுத்தக்கூடிய, உங்களுக்கு துணையாக தாவாவில் நிற்கக்கூடிய ஒருவரை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் தாவா செய்கிறதுல எந்த குற்றமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய அழைப்பு பணியினுடைய காலங்களெல்லாம் அப்படித்தான் தாவா செய்தாங்க. அதே போல் மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவாவுக்கு சென்ற போது கூட என்ன சொன்னார்கள்? என்னை நீங்கள் பாதுகாப்பீர்களா, எனக்கு நீங்கள் ஆதரவாக, கோட்டையாக, துணையாக இருப்பீர்களா, நான் இந்த தாவாவை எடுத்துச் சொல்வதற்கு என்று கேட்டு அந்த மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களை, எங்களுடைய பெண்களை, எங்களது பிள்ளைகளை நாங்கள் எப்படி பாதுகாப்போமோ அதுபோன்று உங்களை பாதுகாப்போம் என்று வாக்கு கொடுத்ததுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு புறப்படுறாங்க. அதனால் இது தப்பு கிடையாது. தனக்கு ஒரு சப்போர்ட்டரை தேடுவது, அல்லாஹ்விடத்தில் துவா செய்து அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு சப்போர்ட்டரை பெற்றுக்கொள்வது, வஜஅல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, உதவி செய்யக்கூடிய ஒரு ஆதரவை, ஒரு பலத்தை, ஒரு வலிமையை, ஒரு ஆதாரத்தை, ஒரு சக்தியை எனக்கு நீ ஏற்படுத்தி கொடு, அதாவது மனிதர்களிலிருந்து என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறது, அதை எதிர்பார்க்கிறது தப்பே கிடையாது. இதே போல தான் இன்னொரு முக்கியமான சம்பவம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு தாவாவுக்கு போயிட்டு திரும்ப வரும் பொழுது பெரிய பிரச்சனையாகி போயிடும். ஏன்னா ஒன்ஸு மக்காவை விட்டு வெளியாயிட்டாங்கல்ல, இப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய மக்காவுடைய குடியுரிமை அவங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. எப்போ மக்காவை விட்டு வெளியே போயிட்டாங்களோ அவங்களுடைய குடியுரிமை அவங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. மக்காவில் இருக்கிற வரைக்கும் அந்த மக்காவுடைய மக்கள் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் கொலை செய்யணும்னு நினைக்கல, சரியா? இப்போ அவங்க மக்காவுடைய சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு, ரத்தாகி போச்சு. இப்போ அவங்க ஒரு இந்த திரும்ப மக்காவுக்குள்ளார போனாங்கன்னா அவங்க ஒரு புது மனிதர் தான். இந்த மக்காவை விட்டுட்டு வேற ஊருக்கு போவோன்னு சொல்லி அவங்க வெளியாயிட்டாங்கல்ல, அப்போ மக்காவுடைய அந்த குடியுரிமை அவங்களுக்கு ரத்தாகி விட்டது, குறைஷிகள் ரத்தாக்கிட்டாங்க. இப்போ தாயிஃபுக்கு போயிட்டாங்க. அங்கே போனால் அங்கே அதை விட பயங்கரமான பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வேற ஊர் தெரியாது. இப்போ எங்கே போகிறது? கூட இருந்தவங்க அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா தான். இப்போ திரும்ப மக்காவுக்குள்ளார வரணுமே, மக்காவுக்குள்ளார வர்றது தான் விசா தேவை. எப்படி என்ன செய்கிறது? மக்காவுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதோட தங்கிட்டாங்க. உள்ளார போக முடியாது. ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ளார போகிறதா இருந்தால் விசா வேணும், பாதுகாப்பு வேணும், அந்த நாட்டுக்குள்ளார வரலாமான்னு சொல்லி இது எல்லா சிஸ்டமும் அந்த காலத்துலேருந்து இருக்குது. புதுசாக நீங்கள் கொண்டு வந்ததுன்னு யாரும் நினச்சிக்காதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப யோசிக்கிறாங்க, என்ன செய்யலாம், எங்கேயுமே போக முடியாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்இம் இப்னு அதி என்ற ஒரு பெரிய குறைஷி தலைவருக்கு தூது அனுப்புகிறாங்க. அந்த பக்கமாக வந்த ஒரு மனிதர் மூலமாக இந்த மாதிரி முஹம்மது இந்த இடத்துல தங்கி இருக்கிறாரு, அவர் இது மாதிரி மக்காவை விட்டு தாயிஃப் போனார், இப்போ தாயிஃப்லேருந்து திரும்ப மக்காவுக்குள்ளார வரப்போகிறாரு, இப்போ அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு, அமான், ஜிவார் கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் தயாரா என்று முத்இமுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அந்த தூது அனுப்புகிறாங்க. இதை தெரிஞ்ச உடனே முத்இம் என்ன செய்கிறாரு? ஏன் நான் கொடுக்க மாட்டேன், இத்தகைய ஒரு நல்ல மனிதருக்கு நான் எப்படி ஆதரவு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவருக்கு நிறைய ஆம்பளை பிள்ளைங்க, எல்லா ஆம்பளை பிள்ளைங்களையும் கூப்பிட்டு, அந்த காலத்தில் அத்தா சொன்னால் பேச்சை கேட்பாங்க, இந்த காலத்து மாதிரியா, ஐயோ நீ சொல்லியா நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்னத்தை தான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தந்தை ஒரு கட்டளையை கொடுத்தா அந்த கட்டளையை கேட்டு நடக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ எல்லாரும் சரிங்க வாப்பா நீங்கள் சொல்கிறபடி செய்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் இரும்பு சட்டைகள், போருக்கான ஆயுதங்கள் அணிஞ்சு கொண்டு, வாள் ஈட்டி எடுத்துக்கொண்டு எல்லாரும் தந்தையோட தயாராகிட்டாங்க. அவர் என்ன செய்கிறாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி கொடுக்குறாங்க. மக்காவுடைய அந்த என்ட்ரன்ஸிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சிட்டு வந்து காபத்துல்லாருக்குள்ளார என்ட்ரி பண்ணி பாதுகாப்போட காபத்துல்லால இருந்து கொண்டு முத்இம், அதாவது மக்களுக்கு பிரகடனப்படுத்துகிறாரு, குறைஷிகளே எல்லாரும் வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வர்றாங்க. இன்னி அஜர்து முஹம்மதன், நான் முஹம்மதுக்கு பாதுகாப்பு, சேஃப்டி, விசா கொடுத்துட்டேன், கார்மானம் கொடுத்துட்டேன், யாரும் அவருக்கு தொந்தரவு தரக்கூடாது. அபூ லஹபிற்கான பெரிய ஷைத்தான் வந்தான்,
முத்தைமே, நீங்கள் வெறும் அவருக்கு கார்மானம் பாதுகாப்பு கொடுத்தீர்களா அல்லது அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீர்களா, அவரை கொண்டு ஈமான் கொண்டீர்களான்னு சொல்லிட்டு முத்தைம் சொன்னார், சும்மா இரு, நான் அவருக்கு காரமானம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படியா, சரி பரவாயில்ல, இன்னா அஜர்னா மன் அஜர்த்த, நீங்கள் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தீர்களோ காரமானம் கொடுத்தீர்களோ அவர்களுக்கு நாங்களும் கொடுத்து விட்டோம்னு சொல்லிட்டு எல்லா குறைஷிகளும் விலகி போயிடறாங்க. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் சின்ன சின்ன தாவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து செய்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பின்னாடி அந்த எப்போ வருது அந்த நேரத்தில் சொல்கிறது ஞாபகம் இருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தாங்க பாருங்கள். இன்றைக்கு மார்க்கம் பேசக்கூடிய பலரிடத்துல நன்றி உணர்வும் ஒரு வஃபா, ஒரு ஃபெய்த்ஃபுல், அதாவது ஒரு பிறர் தனக்கு செய்த அந்த நன்மையை உபகாரத்தை அறியக்கூடிய, அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லை. அவ்வளோதான், ஒருத்தர்கிட்ட உதவியை பெற்றாங்களா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவரே அடுத்த நாளைக்கு ஒரு காலவாரி விட்டாலும் விடுவார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஈமானி நிலையாக இருக்குது. ரொம்ப பேர் என்னன்னா தக்பீர் கட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே தலையாட்டுறதுல தக்குவா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அதில் பெரிய உங்களுக்கு ஆன்மீகம் நினைக்காதீங்க. அதாவது அல்லாஹ்வுடைய இபாதத் என்பதும் ஆன்மீகம் என்பதும் தக்குவா என்பதும் நம்முடைய உடலுக்குள்ளாரையும் நம்முடைய உடலுடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய நற்குணங்களுக்குள்ளார விரிந்து பறந்து இருக்குது. எல்லாம் சேர்ந்தாதான் அந்த தக்குவா முழுமை பெறும். சும்மா முதல் சஃப்ல நின்று தக்பீர் கட்டிக்கிட்டா பெருசாக ஆயிலாம் நினச்சிடக்கூடாது. அது ரொம்ப தேவை, அதுவும் தேவை, தக்குவாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதே நேரத்தில் நம்முடைய அஹ்லாக் எப்படி இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போர் எவ்வளவு பயங்கரமான போர், எவ்வளவு சிக்கலான போர். அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்கள் 313 தோழர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த போரில் உங்களுக்கு முன்னாடி முத்தஇம் இருப்பாரே ஆனால் அவரை நீங்கள் கொல்லக்கூடாதுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவர் செய்த அந்த உதவிக்கு, தாவாவுக்கு செய்த அந்த சப்போர்ட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய அந்த கைமாறு என்ன, முத்தஇம் எதிரியுடைய அணிகளில் இருந்து உங்களுடைய வாளுக்கு முன்னால் வந்தாலும் அவரை வெட்டுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் அவரை வெட்டிவிடாதீர்கள். இல்லை, அவர் வாளெடுத்து சண்டை செய்து உங்களை வெட்ட வரக்கூடிய நிர்பந்தம் ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிட்டால் அப்போது உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவரை நீங்கள் வெட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களா அவரை போய் வழியக்க வெட்டிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எந்த அளவுக்கு நன்றி உள்ளவங்களா இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது போக இன்னொன்று பாருங்க, அவர் வர்றாரு, கடைசியில் அந்த போரில் அதே போல பிரச்சனையாகுது, கொல்லப்பட்டுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 70 கைதிகள் கையில் இருக்காங்க. சொல்றாப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ மட்டும் முத்தஇம் உயிரோட இருந்து, இந்த 70 பேரையும் விடுதலை செய்ய சொல்வாரே ஆனால், முஹம்மதே இந்த 70 பேரை எனக்காக நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்வாரே ஆனால் ஒரு நயா பைசா அந்த விடுதலை தொகை, ஃபிதியான்னு சொல்லுவாங்க, கைதியை விடுவிக்கிறதுக்கு வாங்கக்கூடிய அந்த பிணை தொகை, ஒரு பைசா வாங்காம நான் இந்த 70 கைதிகளையும் விடுதலை செய்வேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த வஃபா என்ற அந்த நன்றி உணர்வை, பிறர் தனக்கு உதவி செய்தால் அவருக்கு எப்படி கைமாறு செய்ய வேண்டும் என்ற அந்த உண்மையான ஈமானிய நன்றி உணர்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினாங்க. இன்றைக்கு அதெல்லாம் நமக்கு கிலோவில் மில்லிகிராமெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கான்னு சொன்னால் அல்லாஹ் தான் அறிஞ்சவன். புரியுதுங்களா? எல்லாம் போச்சு. ஏதோ மிஞ்சி யாரோ ஒரு நல்லவர்கள் உலகத்தில் இருப்பாங்க போல இருக்கு. அல்லாஹ்வுத்தாலா இந்த உலகத்தை சரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தாலா நடத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு சமுதாயத்தில் கெட்ட குணங்களும், நன்றி கெட்ட குணங்களும், வாக்கை மீறுவது, உடன்படிக்கைகளை மீறுறது, சமாதான உடன்படிக்கைகளை மீறுறது எல்லாமே மலிஞ்சு போச்சு. கியாமத்துடைய அடையாளங்களில் சிறு அடையாளங்கள் எல்லாமே போச்சு. சிறு அடையாளங்கள்லாம் என்ன, அந்த பெரிய 10 அடையாளங்களை கவனித்து இது சின்ன அடையாளங்களை சொன்னாங்களே தவிர இதை யாரும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அநேகமாக போதும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்ப சஃபா மலை மேலே நிற்போம். திரும்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஆரம்பிப்போம். இப்போ இது வரைக்கும் நம்ம படித்த விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ சஃபா மலையில் இன்ஷா அல்லாஹ் அவங்க இந்த தாவா கொடுக்குற விஷயத்தை, எப்படி தாவா கொடுத்தாங்க, எப்படி மக்களை அழைத்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் பார்ப்போம். அதாவது தாவாவுடைய
முறை என்பது ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுபடுவது என்பது குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும்தான். மற்றபடி பேசிக் அடிப்படை எங்கேயுமே மாறுபடாது. அடிப்படை என்ன என்றால் தனிநபர் தாவா. நீங்கள் உங்களுடைய அண்டை வீட்டார், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் போது, அதே போல் உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்யும்போது உங்களோட பணி உடன் பணி செய்யக்கூடிய சக ஊழியர்கள், அதே போல் நீங்கள் ரயிலில் பஸ்ஸில் போகும்போது உங்களோட பயணிக்கக்கூடிய சக பயணிகள், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட தாவா என்பது இது எல்லா நாட்டிலையும் நீங்கள் செய்யலாம். பெரும்பாலும் இஸ்லாமுக்கு வரக்கூடிய அந்த புதிய சகோதர சகோதரிகள் எல்லாருமே இந்த மாதிரி தனிப்பட்ட தாவாவின் மூலமாக தான் வர்றாங்க. பொதுவான பெரிய தாவா மாநாடு நடத்துறது, பெரிய கூட்டங்கள் போடுறது, பெரிய எக்ஸிபிஷன் நடத்துறது, இதெல்லாம் எந்த நாட்டில் அதுக்குண்டான அனுமதி இருக்குதோ அந்த நாட்டில் முடியும். ஆனால் அப்படி நீங்கள் பல கோடி ரூபாயை செலவு செய்து என்ன செய்ய முடியும்னு சொன்னால் ஒரு தாவா சிந்தனையை ஏற்படுத்த முடியும், அவ்வளோதான். அதனால் கூட்டமாக மக்கள் இஸ்லாமுக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க. இண்டிவிஜுவல் தாவாவின் மூலமாகத்தான் மக்கள் கூட்டமாக இஸ்லாமிற்கு வருவார்கள். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் மக்களோட பழகும் பொழுது இணக்கமாக அவங்க உங்கள் மேலே முகபத்தாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இஸ்லாமை தொட்டு வைங்க. எந்த அளவுக்கு அவங்க கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த தேனை அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றிய செய்தியை போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் முஸ்லீம் ஆயிடலாமே அப்படி என்று அவங்களுக்கு அந்த தாவாவை நீங்கள் கொடுங்க. முதல்ல தப்லீக் தாலீம், அதாவது இஸ்லாம்னா என்னன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் யாரை வணங்குறீங்க, உங்களுடைய குர்ஆன் உங்களுக்கு என்ன சொல்லுது என்று அந்த தப்லீக் செய்யுங்க. அந்த தப்லீகில் அவர் செவி கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாரேனால் அடுத்து அவரை தாவா செய்யுங்க. அவருக்கு நீங்கள் இஸ்லாமின் பக்கம் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுங்கள். தாவா என்றால் இன்வைட், அழைத்தல். அவரை அடுத்து இன்வைட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளின்படி அவங்க தாவாவுக்கு இஸ்லாமுக்கு வர்றது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அழைப்பு பணி அழைப்பாளர்கள்னு ஒரு சின்ன நூல் இருக்குது நம்ம இடத்துல, ஒரு 32 பக்கத்துக்கு. அந்த நூல் உங்களுக்கு தமிழில் ஷேர் பண்ணுறோம். அந்த நூலை ஒரு தடவை படிச்சிருங்க. அதில் என்ன சுருக்கமாக நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னால், தாவாவில் நீங்கள் முதல்ல தெளிவாக செய்யக்கூடியது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை பற்றி. ஆகவே தௌஹீதை பற்றி நீங்கள் தெளிவான அறிவு உங்களுக்கு இருக்கணும். அல்லாஹுவை பற்றி அவனுடைய தன்மைகளோடு அவனுடைய செயல்களோடு அல்லாஹுவை நீங்கள் தெரிந்து கொண்டவராக அறிந்து கொண்டவராக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை நம்ம தெளிவாக அறியாமல் நம்ம தாவா கொடுத்தோம்னா அவர் அல்லாஹ்வை பற்றி கேள்வி கேட்கும்போது நம்ம ஏதாவது தவறாக பதில் சொல்லிவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னார்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே லா இலாஹ இல்லல்லாஹுவை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக மக்கால இறக்கப்பட்ட வசனங்களில் பெரும்பகுதி வசனங்கள் அல்லாஹு தஆலா தன்னை பற்றி கூறிய வசனங்களாக இருக்கும். உங்களது இறைவன் எப்படிப்பட்டவன், 7 வானங்களையும் பூமியையும் 6 நாட்களிலே படைத்தான், பிறகு அர்ஷுக்கு மேலே அவன் உயர்ந்து விட்டான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அதே போல் குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றிய இல்மை அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டிருந்தான். இதுதான் ஈமான். சரிங்களா? ஸோ இதை ஓரளவுக்கு பேசிக்காக ஒரு உஸ்தாத் இடத்துல நீங்கள் கற்றுக்கொண்டீர்களே ஆனால் அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் தௌஹீதுடைய தாவாவை ஆரம்பிச்சிட வேண்டியது. அதுக்கு பிறகு மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் போய் தெரிந்தவங்களிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்குண்டான நூல்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்க என்று உலமாக்களுக்கு எடுத்துட்டு அவங்கள நம்ம கை காட்டி விட்டுருணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? மஸ்ஜித் நபவியில் யாராச்சும் வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா கொடுப்பாங்க. அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் ஆனால் உடனே உலமாக்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு ஃபக்கிஹு அஹாக்கும் ஃபீ தீனிக்கும், இதோ உங்களுடைய சகோதரர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார், அவருக்கு மார்க்க சட்டங்களை கற்றுக் கொடுங்கள்னு சொல்லி அந்த கல்விமான்களாக இருந்த சஹாபாக்களுடைய கையில் அவங்கள ஒப்படைச்சிருவாங்க. நான் எல்லாருக்கும் ரசூலுல்லாவே நேரடியாக சட்டத்தை கற்றுக் கொடுக்கணும்னா முடியாது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிடுவாங்க. அவர்கள் அந்த அவருக்கு தொழுகை எப்படி, நோன்பு எப்படி, அது வரைக்கும் இறங்கிய சட்டத்திட்டங்கள் சுத்தபத்தம் எப்படி என்று கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது அந்த தாவாவில் அவர்களுக்கு தௌஹீதுடைய தாவாவை செய்யணும் நீங்கள். சரிங்களா? அந்த தௌஹீதுடைய தாவாவை ஏற்று அவர் மூமினாக முஸ்லீமாக ஆகிவிட்டாரேனால் அடுத்து மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்குண்டான வழியை நீங்கள் அவருக்கு காட்டி விட்டு
இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கோர்ஸ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் படிங்க, அல்லது குறைஞ்சபட்சம் இன்னென்ன புத்தகங்களை வாங்கி படிங்க, இன்னென்ன ஆடியோக்களை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் ஏற்படுத்தி வச்சுருக்கணும். அதை அவருக்கு நீங்கள் கொடுத்துடணும். புரியுதுங்களா? ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தை ஆதாரத்தோடு தெரிஞ்ச ஒரு ஆலிமுடைய கான்டாக்ட் வச்சு இந்த ஆலிமிடத்தில் அவரை கொண்டு போய் அறிமுகம் பண்ணிட்டு அவரிடத்துல கொண்டு போய் அறிமுகம் பண்ணி இந்த மாதிரி ஒரு இஸ்லாமுக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு, நீங்கள் அவருக்கு கேள்வி கேட்கும்போது நீங்கள் அவருக்கு கொஞ்சம் மார்க்க விளக்கங்கள் சொல்லி பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஆலிமோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இங்கே சென்னையில் தாவா கொடுப்போம், தொடர்ந்து சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருக்கு 3 மாதிரி தரத்தீப் வச்சுருக்கோம். எப்படி 4 மாதம் அவரை படிக்க அனுப்பிடுவோம், பேர் மாற்றி கெசட்டு மாற்றி அவருக்கு எல்லாம் செய்து 4 மாதம் படிக்க அனுப்பிடுவோம். அப்படி அனுப்பும் பொழுது அங்கேயே அவங்களுக்கு எல்லா ஹத்தரா மற்ற விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிடும். நம்மள்டேருந்து போகும்போது பேர் மாற்றி எல்லா விஷயங்களையும் செஞ்சு அனுப்பிடுவோம். சரி, 4 மாதம் படிக்க முடியலையா, அவருக்கு 40 நாள்லேருந்து 50 நாள் அவரை தங்க வச்சுருப்போம். அந்த மாதிரி அவருக்கு முடிஞ்சுச்சுன்னா, ஸோ அதுலேயும் அவர் முடியலையா அப்படின்னு சொன்னால் அடுத்தது 3ஆவதாக மாதத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் 2 ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 9 மணிக்கு எங்கள்கிட்ட வந்துடணும், 4:30 மணி வரைக்கும் அவர் எங்களோட இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 5 மாதங்களுக்கு அவர் தொடர்ந்து எங்களோட இருக்கணும். இந்த ஒவ்வொரு மாதமும் முதல் 2 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதில் நம்ம என்ன செய்வோம், அகீதாவுடைய விஷயங்கள், அஹ்லாக்குடைய விஷயங்கள், தொழுகை, நோன்பு சம்பந்தப்பட்ட அடிப்படை சட்டங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? சில பேர் இதுவும் முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா பெரும்பாலும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், சரி உங்களுக்கு எப்போல்லாம் முடியும், லீவ் எப்போல்லாம் கிடைக்கிது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அல்லது மற்ற நேரத்துலையா வேலை முடிச்சுட்டு அந்த மாதிரி கேட்டுட்டு அவங்கள நம்ம அவங்களுடைய ஃப்ரீ டயத்தில் நம்ம ஒரு 3-4 உலமாக்கள் வச்சுருக்கிறோம், தாய்கள் வச்சுருக்கிறோம், இவங்களிடத்துல ஃபோன் போட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க, உங்களுடைய பர்சனல் டயத்தில் உங்களுக்கு பர்சனலாக தனிப்பட்ட முறையில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் தாவா செய்யும்போது. சரிங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவான். மக்கள் வர வர அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உருவாகும். சரிங்களா? ஸோ இப்படி செய்தோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த தாவா ஒரு ரெகுலராகவும் ஒரு சிஸ்டமாகவும் ஒரு முறையாகவும் போகும். சரி, நான் குறை சொல்கிறதுக்காண்டி சொல்லலை. சில பேர் எப்படி தாவா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கார்னர் பண்ணுவாங்க. எப்படி கார்னர் பண்ணுவாங்க, எங்கள் உலகத்துக்கு ஒரு கடவுள் நம்புறீங்களா இல்லையா? ஆமாம் நம்புகிறேன், அதாங்க முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கொஞ்சம் நேரம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தூதராக இருக்க முடியுமா, முடியாதா? இருக்கலாம், ஓகே அவ்வளோதான், நீங்கள் முஸ்லீம் தான், போங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் நீங்கள் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஷஹாதா சொல்லுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஷஹாதாவும் சொல்லி கொடுத்துருவாங்க. எப்போ ஷஹாதா சொன்னதுக்கு பிறகு கோயிலுக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, சிலுவை வச்சுருக்கக்கூடாது, சிலை வச்சுருக்கக்கூடாது, கெட்ட காலம் ராகு காலம் பார்க்கக்கூடாது, பேய் பிசாசு செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இது எதையுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் முஸ்லீம் தாங்க, அவ்வளோதாங்க போங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் அவரை கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ கடைசியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் முஸ்லீம் ஆக்கியவர்கள்னு பார்த்தீங்கன்னா 1000கணக்கில் வச்சுருப்பாங்க. இந்த 1000கணக்கான பேர்கிட்ட அவங்களிடத்துல ஏதாச்சும் கான்டாக்ட் நம்பர் கூப்பிட்டு, என்னங்க நீங்கள் முஸ்லீம் ஆகிட்டீங்கன்னு சொன்னாங்களே, நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க? முஸ்லீம்னு அவர் சொன்னார் பாய், நாங்கள் ஆமான்னு சொன்னோம், அவ்வளோதான் பாய் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா? ஆமாம் பாய், அது எப்போது ரெகுலராக போயிட்டுருக்கோம் பாய்மாங்க. இது என்னடா இஸ்லாமு? ஸோ இது அடிப்படை தௌஹீதை தெரியாமல் தாவா கொடுக்குறவங்களுக்கு ஏற்படக்கூடிய வழிகேடுகளில் இது ஒரு வழிகேடு. புரியுதுங்களா? நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்வை தெளிவாக புரிய வைக்காமல், நீ லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் அல்லாத மஅபூதுகளை நிராகரித்து விட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிய வைக்காததுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஃபமயக்ஃபுர் பித்தாகூத்தி வ யுமின் பில்லாஹ், யார் தாகூத்தை நிராகரித்து அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறார்களோ ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர்தான் உறுதியான வளையத்தை பற்றி பிடித்து கொண்டார். சரிங்களா? அதனால் அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தும் பொய்யானவை, வணங்க தகுதியற்றவை என்பதை தெளிவுபடுத்தப்படாத எந்த தாவாவுமே ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்கள் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாவாவாக ஆகாது. அது உங்களுடைய ஃபேன்சி மாடர்ன் தாவாவாக இருக்கலாம், அவ்வளோதான். அது அல்லாஹ்வுடைய தாவா கிடையாது. இட் இஸ் நாட் அக்செப்டட் பை அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்ன பயன்களை பெற்றீர்களோ அந்த பயன்களை பொதுவாக்குங்கள், எல்லா மக்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. யா அல்லாஹ் தௌஹீதுடைய சுன்னாவுடைய தாவாவுடைய சூழ்நிலையை உருவாக்க அல்லாஹ்,
இன்றைக்கு முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடிய நிலைமைகளை மாற்றி மீண்டும் இஸ்லாம் எழுவதற்கும் இஸ்லாம் ஓங்குவதற்கும் உதவி செய்யலாம் அப்படின்னு நல்லா அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நல்ல மாற்றங்களை கொண்டு வருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.